ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த செட் பேஸ்டு நம்பர் அனாலஜி கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3, 6, 9 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஸோ 3, 6 ஆட் பண்ணுவோமா? ஸோ 3 + 6 பண்ணால் நமக்கு 9 வருது. ஸோ இந்த சேம் லாஜிக்கை வந்து நம்ம செகண்ட் செட்டில் அப்ளை பண்ணுவோம். 4 + 7 வருது ஃபைட்டர்ஸ் ஈக்குவல் டு 11. ஸோ 11 இருக்கான்னு பாருங்கள், இங்கே 19 தான் இருக்குது. ஸோ இந்த லாஜிக் வந்து தப்பு. வேறு லாஜிக் தான் நம்ம யோசிச்சாகணும். ஸோ வேறு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 3 × 6 நம்மளுக்கு பண்ணும்போது 18 வருது. ஸோ டிவைட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு 9 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் லாஜிக்கை நம்ம இப்போ செகண்ட் செட்டில் அப்ளை பண்ணுறோம். என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? 4 × 7 பண்ணுறோமா? ஸோ பண்ணால் என்ன வருது? 28. டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா வாட் வி கெட்? 14. பட் இங்கே 19 இருக்குது. அகெயின் திஸ் மெத்தட் ஆல்சோ ராங். அதாவது இந்த மெத்தட் வந்து பாதி கரெக்டு பாதி தப்பு. ஸோ பாதி கரெக்ட்னா மிச்சம் என்ன பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். 3 × 6 டைம் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது ஃபைட்டர்ஸ்? 18 வருதா? 18 கிடைச்சிருக்கு. இந்த 18ல் நீங்கள் -9 பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் வி கெட் 9. ஓகேங்களா? 9 கிடைச்சிருக்கு. இந்த சேம் வே நம்ம செகண்ட் செட்டுக்கும் அப்ளை பண்ணுறோம். ஸோ 4 × 7 பண்ணால் நமக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 28. -9 பண்ணுறோம். வாட் வி கெட்? 19. ஓகேங்களா? 19 இருக்குது. ஸோ இப்போ இந்த லாஜிக்கை இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுக்காக செக் பண்ணி பார்த்துட்டு எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? சூப்பர். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ 5 × 8 பண்ணலாம். என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 40 வருது. -9 பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸாக 9 தான் மைனஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி நம்ம -9 பண்ணும்போது நம்மளுக்கு 31 வருது. ஸோ 31 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் செட் பேஸ்டு நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்லையும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரெகுலராக கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வளர்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபைட்டர்ஸ்.